வணக்கம். நெருப்பு தமிழன். ஒரு தமிழன் நீதிபதியாக இருந்து ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்ந்திருக்கிறார். தமிழனால் மட்டும்தான் நீதியையும் நிலைநாட்ட முடியும் அப்படின்னு மனுநீதி சோழருக்கு அடுத்த கட்டத்தில் ஒருத்தர் உருவெடுத்திருக்கிறாரு. ஐயா முத்துக்குமரன் பேனாவினுடைய நுனியை உடைச்சிருக்கிறாரு. இதுக்கு மேலே தீர்ப்பு எழுத முடியாது அப்படின்னு சாத்தான்குளத்தில் 9 பேர் குற்றவாளிகளான 9 பேருக்கு ஐயா பேனா முனியை உடைச்சி குற்றத்தை சொல்லியிருக்கிறாரு. 9 பேருக்கு மரண தண்டனை, 84 லட்சம் ரூபாய் வரையில் அபராதம் மொத்தமாக விதிச்சிருக்கிறாரு. 84 லட்சம் 9 பேர்த்துக்கும் கொடுத்து மரண தண்டனையும் கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை மரண தண்டனையை அடுத்த மேல்முறையீட்டில் போய் ஒருவேளை அதை இல்லாமல் பண்ணிட்டாலும் கூட காலம் முழுவதும் ஆயுள் தண்டனையாக மாற்றப்படும். அதனால் ஆக மொத்தத்தில் இந்த 9 பேரும் எந்த அளவுக்கு ஒரு மகனையும் ஒரு தந்தையையும், தந்தை முன்னாடி மகனையும், மகன் முன்னாடி தந்தையையும் அடித்து கொலை பண்ணுற ஒரு கொடுமை இந்த உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. அதுவும் அப்படி அடித்து கொலை பண்ணிவிட்டு கடைசியாக 2 பேருக்கும் கொரோனாவில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னது கொடுமைக்கான ஒரு கதை தான். அதனால் இந்த 2 பேரினுடைய மரணங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக வரலாற்று தீர்ப்பை கொடுத்துருக்கிறாரு ஐயா முத்துக்குமரன். உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். பேனா நுனி உடையலை, இப்போ தான் பேனாவினுடைய நுனி ஆரம்பிச்சிருக்கு. இது போன்ற தீர்ப்புகள் தொடர்ந்து நம்ம அஜித்குமாரினுடைய மரணம் நடந்ததுக்கு கோயில் முன்னாடி மடப்புறத்தில் வச்சு லாடங்கட்டி தொங்க விட்டு அடிச்சிங்கல்ல, அதுக்கு தொடரட்டும். இப்போ சற்று முன்னர் மானாமதுரையில் ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு தமிழனையும் அடித்து கொலை பண்ணியிருக்கிறீங்கல்ல, போலீஸினுடைய இந்த அட்டகாசங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தா தான் தொடர்ந்து நீங்கள் திருந்துவீங்க. இன்னும் இந்த பேனா நுனியை உடைச்சிடாதீங்க. இன்னமும் தீர்ப்பை எழுதணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது போன்ற நீதிபதிகள் எல்லாம் இனிமேல் லாக்அப் டெத் நடந்துச்சுன்னா போலீஸ்காரவங்களுக்கு எல்லாத்துக்கும் தூக்கு தண்டனை கொடுத்து விட்ருங்க. தூக்கு தண்டனை கொடுக்கும்போது நிச்சயமாக இது மாதிரி பேனா நுனியை உடைச்சிடாமல் பேனா நுனியை பத்திரமா வைங்க. திருப்பி எழுதணும். அப்போ இந்த காவல்துறை அதிகாரிகளை பூரா தூக்கில் போட்டிங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாடு உருப்பட்டுரும்.